இன்றைக்கி ரொம்ப வெரைட்டியாக ப்ரான் எக் புர்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு செமி கிரேவியாக தான் இன்றைக்கி நான் வச்சுருந்தேன். ரைஸ்க்கும் சரி, சப்பாத்தி, பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து அது நல்லா காஞ்சதும் அது கூட சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அது கூட ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ப்ரானை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போது அது கூட உப்பு, தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்து மசாலா எல்லாம் ஈவனாக குக் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு, இப்போ அது செட் ஆகிறதுக்காக ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அது கூட 2 எக்கு உடச்சி ஊற்றுங்க. உடச்சி ஊற்றிட்டு பட்டும் படாமல் கிளறி ஒரு 3 to 5 மினிட்ஸ் வேக விட்டாலே எக் நல்லா குக் ஆகிடும். இப்போ அது கூட பொடியை நறுக்கின கொத்தமல்லி தூவி ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டிங்கன்னா சூப்பரான ப்ரான் எக் புர்ஜி ரெடி. ரைஸ்க்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருந்தது. சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை